புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம கதையில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யற சில சமயங்கள்ல நமக்கு அந்த பெருமையே கேலியையும் கிண்டலையும் நமக்கு தரும். இது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல பல சமயங்கள்ல பல பேருக்கு, பல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே நடந்திருக்கு. அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில தெரிஞ்சுக்க போறோம். என்ன கதை அது? 1906ஆம் ஆண்டு பிரிட்டிஷினுடைய தி ராயல் நேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கப்பல் படை. உலகத்திலேயே தங்களை மாதிரி உயர்ந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு நம்ம நாட்டில் பல சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையும் கூட. அப்படி தங்களுடைய பெருமைகளில் ஒன்றா அவங்க நினைக்கிற அந்த ராயல் நேவி கப்பல் படைக்கு ஒரு புது கப்பல் செஞ்சாங்க. இருக்கிறதுலையே நவீன வசதிகளை எல்லாம் கொண்டு மிகப்பெரிய அளவில் ட்ரெட்னவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்க்கப்பலை செஞ்சாங்க. இந்த போர்க்கப்பல்ல இல்லாத வசதிகளே கிடையாது. எவ்வளவு தூரம் அந்த எதிரிகளுடைய இலக்கு இருந்தாலும் அதை சென்று அழிக்கக்கூடிய நிறைய ஏவுகணைகள்லாம் அதில் இருக்கு. ஏவுகணை தளங்கள்ல இருந்து எல்லாம் நிறைய வசதிகள் வச்சு அந்த போர்க்கப்பல் ட்ரெட்னவுட்ஸ் தயாராச்சு. அதில் அபூர்வமான உலகின் மிகப்பெரிய பெருமைகளான பொருட்களை எல்லாமும் சேர்த்து வச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த போர்க்கப்பல் ஒரு 3-4 வருஷமா உலகம் முழுக்க அப்படியே வலம் வந்துட்டே இருந்தது கடல் வழியா. அப்படி வந்துட்டு இருக்கிற போது லண்டனுக்கு வந்து சேர்ந்தது. லண்டன்ல அப்ப அந்த நேரத்துல சுற்றுப்பயணத்துல இருந்தாரு அபிசீனியா இளவரசர், அதாவது எத்தியோப்பிய பேரரசனுடைய இளவரசராக அன்னைக்கு இருந்தவர். இந்த மாதிரி ஒரு பெரிய பெருமையுள்ள கப்பல் ஒன்று லண்டன் துறைமுகத்துல வந்து நிக்குது அப்படிங்கிற தகவல் அவருக்கு வந்தது. இந்த கப்பல் அதிகாரிகளுக்கு ஒரு தந்தி வந்துச்சு. என்ன தந்தின்னா, எத்தியோப்பியாவினுடைய பெரிய பேரரசரினுடைய பெயரன் இப்ப உள்ள இளவரசர் உங்க கப்பலை விசிட் பண்ண விரும்புறாரு, அவர் வர்றதுக்கு விரும்புறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு ஒரு தந்தி கிடைச்சிச்சு. இந்த கப்பலுக்கு தலைமை அதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, கேப்டன், அவருக்கு குஷி தாங்கல. ஏன்னா பாரம்பரியமிக்க எத்தியோப்பியாவினுடைய அரசர், அவங்களுடைய பிள்ளை இளவரசர் அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல் எவ்வளோ பெருமையாக போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப விலாவாரியா செய்ய ஆரம்பிச்சார். அவங்க வரும்போது வர்றதுக்கு வரவேற்பு பண்ண, அவங்களுக்கு பேண்டு அது இது நல்ல விருந்து, சுவையான விருந்து எல்லாம் தயார் பண்ணி வச்சாங்க. என்னைக்கு அந்த இளவரசர் வராரோ அந்த நேரம் நெருங்கினது. பார்த்தா கப்பல் படையில உள்ள அவ்வளவு அதிகாரிகளும் வந்து வரிசை கட்டி நின்றுட்டாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பரான வரவேற்பு கொடுக்க தயாரானாரு கப்பல் அதிகாரி. அங்கிருந்து இளவரசர் வந்தாரு. அவருடைய அந்த பெரிய பந்தாவான அந்த ராயல் அந்த காட்ல இருந்து இறங்கி அதுல வந்து இறங்கி நடந்து வந்தாரு. அவருக்கு ரொம்ப பாரம்பரியத்தோட மரியாதை பண்ணி வரவேற்பு கொடுத்தாங்க. இளவரசர் மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து இன்னொரு 4 நண்பர்களும். அவங்க அணிஞ்சிட்டு வந்த அந்த ராஜ உடைகள், அந்த அலங்காரம், அந்த நகைகள், இதெல்லாம் பார்த்து எல்லாரும் அப்படியே வியந்து போயிட்டாங்க. இப்போ கப்பல் அதிகாரிக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இளவரசரை கூட்டிட்டு வராரா, கூட்டிட்டு வரும்போது அப்படியே அங்க கப்பலுக்குள்ளர கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறாரு. சுத்தி காமிக்கிற போது இவர் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். என்னன்னா, இது மாதிரி இளவரசருக்கு இவர் சுத்தி காட்டுறதையெல்லாம் ஒரு போட்டோகிராஃபரை வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது மாதிரியான முக்கியமான பெருமையான தருணங்களை எல்லாம் பதிவு பண்ணிவிடணும், வரலாறு முக்கியம் இல்லையா அப்படின்னு அந்த கப்பல் அதிகாரி நினைச்சு போட்டோகிராஃபர் ஒருத்தரை பிரத்யேகமா ஏற்பாடு பண்ணார். அந்த போட்டோகிராஃபரும் இளவரசரும் இந்த கேப்டனும் இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே தனித்தனியா அப்படியே சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு. பல முறை எடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்தாங்க. கப்பல்ல வேலை பார்க்குற அந்த அதிகாரிகள், ஊழியர்கள், மற்றவங்க எல்லாரோடவும் நின்று இந்த இளவரசர் நேரம் செலவு பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய பேரரசருடைய பெயரன் இளவரசர், அவர் இவ்வளவு பொறுமையா நின்று ஹம்பிளா எல்லாரு கூடயும் சிரிச்சு பேசி போட்டோ எடுத்துட்டு நேரம் செலவு பண்றாரு. ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரு நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் இல்லை. இதுல என்னன்னா, இளவரசரும் அவர் கூட வந்த 4 பேரும் இந்த அதிகாரிகள் கேட்கறதுக்கு எல்லாமே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா, புங்கா புங்கா அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க யாருக்கும் புரியல. இதுக்கு என்ன அர்த்தம்னு இளவரசர்கிட்ட கேட்கவும் முடியாது. ஏன்னா அவர் பெரிய ராஜா வீட்டு பிள்ளை. ஒருவேளை என்ன அர்த்தம்னு கேட்டா நமக்கு எதுவும் தெரியலன்னு நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு
வெக்கப்பட்டுக்கிட்டு கப்பல் அதிகாரிகள் யாருமே அந்த புங்கா புங்காவுக்கு என்ன அர்த்தம்னே கேட்கவே இல்லை. ஆனால் அந்த வந்த இளவரசரும் அவருடைய 4 நண்பர்களும் இந்த வார்த்தையை நொடிக்கு நொடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இது கேட்டு மற்றவங்களும் எல்லாரும் புங்கா புங்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இது அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்பட்டுச்சு. இப்போ இளவரசர் அங்கே வந்து கப்பலை சுற்றி பார்த்துட்டு எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த விஷயத்தை மறுநாள் பத்திரிகைகளுக்கு கொடுத்தாங்க. பத்திரிகைகளில் அந்த ஃபோட்டோ பிரசுரமாகி வந்துச்சு. என்னன்னா, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய ராயல் நேவி இந்த கப்பலை, அதுவும் ட்ரெட்னோட்ஸ்ன்ற இந்த கப்பலை எத்தியோப்பியன் இளவரசர் வந்து விசிட் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனாரு அப்படின்னு ஒரு பத்தியாக அதை பற்றி விளக்கம் போட்டு ஃபோட்டோ போட்டு எல்லாம் வெளியில் வந்தது. இப்போது அதை கப்பல் அதிகாரி பெருமையாக அந்த பேப்பரை வாங்கி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த பேப்பரில் வந்த நியூஸை ஒரு பத்திரிகையாளர் பார்த்தார். இப்போ அந்த பத்திரிகையாளர் இந்த கப்பல் அதிகாரியை வந்து பார்த்து சொன்னார், இவங்க நிஜமாவே இளவரசர்கள் தானா, தெரியுமா உங்களுக்குன்னாரு. ஆமாம், அப்படித்தான் சொன்னாங்க, அப்படித்தானே வந்தாங்க அவங்களுடைய ராஜ உடையும் அலங்காரமும் பார்க்கும்போது அப்படி இருந்தது அப்படின்னாரு கப்பல் அதிகாரி. அப்போ அந்த பத்திரிகையாளர் சொன்னார், கிடையாது, இந்த 5 பேரும் எத்தியோப்பியாவும் கிடையாது, அபிசீனிய பேரரசருடைய இளைஞர்களும் கிடையாது, இளவரசர்களும் கிடையாது, இவங்க ராஜவம்சமே கிடையாது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க ஏற்கனவே ஊராக போய் ட்ராமா போடுற ஒரு ட்ரூப்பு, அவங்கள்ட்ட இருந்த பழைய ராஜா காஸ்டியூம் எடுத்து போட்டுட்டு வந்து உங்கள் எல்லாரையும் நல்லா ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த கப்பல் அதிகாரி சொன்னார், இல்லை அவங்களுடைய பாரம்பரிய பாஷையான புங்கா புங்கா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அப்படின்னாரு. அப்போ தான் அந்த பத்திரிகையாளர் பலமாக சிரிச்சுட்டு சொன்னார், புங்கா புங்காங்கிற வார்த்தை எத்தியோப்பியாலாம் கிடையாது, ஜிப்ரிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காட்டுவாசிகள் பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி, அதில் வரக்கூடிய அந்த வார்த்தை தான் புங்கா புங்கா அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அர்த்தமே கிடையாது. இவ்வளோ பெரிய கப்பல் அதிகாரியாக நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்க, அதுவும் தி ராயல் நேவி, பிரிட்டிஷனுடைய ரொம்ப ப்ரைடான கப்பல் படையில் அதிகாரியாக வேற இருக்கீங்க, வர்றவன் நெஜ இளவரசரா போலியான்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இளவரசருடைய விஷயத்தை குட்டை உடைச்சிட்டு இந்த பத்திரிகையாளர் கிளம்பி போயிட்டார். இப்போ கப்பல் அதிகாரி பேப்பரில் நியூஸ் கொடுத்து ஃபோட்டோ போட வச்சு அந்த ஃபோட்டோ பிரசுரமான பேப்பரை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து பெருமை பேசணும்னு நினச்சவருக்கு பாவம் ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு நிலைமை. சில சமயம் ரொம்ப முக்கியமான இடங்களில் கூட இப்படி ஏமாந்து போயிடுறாங்க இல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.